ஜூலை 21ஆம் தேதி குழந்தைகள் தாக்கப்பட்ட வழக்கில் பிரிட்டன் மற்றும் வட அயர்லாந்தில் வன்முறைகள் வெடித்தது. இதன் காரணமாக நீதிபதி கொடுத்த தீர்ப்பின் அடிப்படையில் கலவரத்தில் ஈடுபட்டவர்கள் மற்றும் ஹோட்டல் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள், போலீசார் மேல் கல்லெறிந்தவர்கள், தீ வைத்து கொளுத்தியவர்கள் மேல் குற்றம் சுமத்தப்பட்டு நீதிபதி தண்டனை விதிக்கப்பட்ட நிலையில், போலீசார் விரைந்து சம்பந்தப்பட்டவர்களை வீடு வீடாக சென்று கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். 2002ஆம் ஆண்டு குற்றத்தில் ஈடுபட்ட இந்திய வம்சாவளியான சாட்பிரீத் சிங் என்பவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. சாட்பிரீத் தன் மனைவி இறந்தவுடன் அவரது தங்கையான ஹர்லின் கவுர் என்பவரை இரண்டாம் திருமணம் செய்து லண்டனில் உள்ள லீட்சில் என்னும் பகுதியில் வாழ்ந்து வந்தனர். ஆனால் சில காலமாக அர்லின் நடவடிக்கையில் மாற்றம் ஏற்பட்டதால் இருவரும் பெரிய திட்டமிட்டனர். இதனால் இவர்களுடைய குழந்தையை சப்ரீத் சிங் பெற்றோர்கள் வளர்த்த சம்மதித்தனர். திடீரென்று ஹர்லின் தான் வீட்டை விட்டு செல்வதாக தனது உடைமைகளை எல்லாம் பேக் செய்து கொண்டிருக்கும் போது ஆத்திரமடைந்த சப்ரீத் அவரை ஆயுதத்தால் தாக்கியிருக்கிறார். அலறல் சத்தம் கேட்ட போலீசார் விரைந்து வந்தபோது குருதியின் வெள்ளத்தில் இருந்தவரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்த போதும் முயற்சி பலனளிக்காமல் மறைந்து விட்டார். இந்த சம்பவத்தின் அடிப்படையில் சப்ரீத் செய்திற்கு தற்பொழுது 23 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. பிரிட்டனில் ஆகஸ்ட் 12ஆம் தேதி காலை 10:30 மணியளவில் 2 குழந்தைகள் வீட்டிலிருந்து காணாமல் போய்விட்டன. வெஸ்ட் யார்க்ஷயரில் இருக்கும் 13 வயது மதிக்கத்தக்க யூசப் மற்றும் லிவர்செட்ஜ் பகுதியில் உள்ள 10 வயது மதிக்கத்தக்க அகமத் இருவரும் வீட்டிலிருந்து காணாமல் போய்விட்டனர். இவர்கள் இருவரும் ஒன்றாகத்தான் இருந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இவர்களை தேடும் பணியில் தற்பொழுது போலீசார் தீவிரப்படுத்தி வருகின்றனர். பிரிட்டன் கலவரத்தில் ஈடுபட்ட இடதுசாரிகளுக்கு 100 ஆண்டுகளுக்கு மேல் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. பெண் போலீசாரை தாக்கிய 50 பேருக்கு 110 ஆண்டுகளுக்கு மேல் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. ஹோட்டல் முன்பு கலவரத்தில் ஈடுபட்டவர்களுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும், மசூதியை தகர்க்க வேண்டும் என்று ஃபேஸ்புக்கில் பதிவிட்ட பெண்ணுக்கு 15 மாதங்கள் சிறை தண்டனை என்று இதுவரை 50 பேருக்கு நீதிபதி தண்டனை வழங்கியுள்ளார்.